Hi and hello, நான் டாக்டர் ஜெகதீஸ்வரி ராஜலிங்கம். இந்த சேனலில் நிறைய ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம், பேசிகிட்ருக்கோம். இதான் நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனல் ஸ்ரீதி டாக்டர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தோல் நல்லா பளபளன்னு இருக்கணும், பரு இருக்கக்கூடாது, மினுமின்னு இருக்கணும். இதுதான் எல்லாரும் காமனாக ஆசைப்படுறது. ஆக்சுவலாக உங்கள் வயிறு ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா உங்கள் முகமும் நல்லா பளபளன்னு இருக்கும். நம்ம கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக், அதாவது நம்ம வாயிலேருந்து ஆரம்பித்து குடற்பகுதி ஃபுல்லாகவே பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ், புரோட்டோசோவா மாதிரியான நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும். இந்த மைக்ரோபியத்தோட எண்ணிக்கை அண்ட் செயல்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தா நம்ம உடம்புல நோய் வரும். இந்த கட் மைக்ரோபியத்துக்கும் வெளிப்புறத்துல இருந்து பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய தோலுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. ஹெல்தியான உணவுகளை சாப்பிட்றப்போ அது பிரேக் ஆகி எனர்ஜி அண்ட் விட்டமின்ஸை ரிலீஸ் பண்ணும். இதனால நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். நோ நான் நல்லதுன்னு சொல்ற எதையுமே நான் சாப்பிட மாட்டேன். அதுக்கு பதிலாக ஆடட் சுகர்ஸ், அல்ட்ரா ப்ராசஸ்டு உணவுகள், டிரான்ஸ் ஃபேட்ஸ், டாக்டர் கேட்காம ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறது, ஸ்ட்ரெஸ் ஆகிறது, தூங்காம இருக்கிறது, அதே போல ஏதாச்சும் லாங் டேர்ம் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தா அதுவே சரியாயிடும்னு ட்ரீட்மெண்ட் சரியா பண்ணாம விட்டா வயிறில் இருக்கக்கூடிய நல்ல நுண்கிருமிகள் காணாம போயிடும். நல்ல நுண்கிருமிகள் அழிஞ்சா பாடியில இன்ஃப்ளமேஷன் அதிகமாகும். ஸோ பரு ஸ்கின் எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்படிலாம் மாறும். ஹெல்தியான உணவு, ப்ரீபயோட்டிக்ஸ் அண்ட் ப்ரோபயோட்டிக் எடுக்கலன்னா உங்க கட் மைக்ரோபியம் இம்பேலன்ஸ் ஆகி லீக்கி கட் சிண்ட்ரோம் வரும். அதாவது டாக்ஸின்ஸ் பிளட் ஸ்ட்ரீம்ல கலந்து ஒரு ஆரோக்கியம் இல்லாத தோல் தான் இருக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். பாய்.